ஆன்மீக மாலை நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். சனி பெயர்த்தால் சலனமுண்டு என்று பழமொழி உண்டு. நம் வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு கட்டத்தில் சனி பகவானின் தாக்கம் பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம். சிலர் பயப்படுவோம், சிலர் வழிபடுவோம். ஆனால் இந்த சனி பகவான் யார்? அவர் எப்படி பிறந்தார்? அவருக்கு ஏன் இவ்வளவு பெரிய அதிகாரம் கொடுக்கப்பட்டது? அவர் உண்மையிலேயே தண்டனை கொடுப்பவரா அல்லது நம்மை திருத்தும் ஆசிரியரா? நவகிரகங்களில் 7வது கிரகமான சனி வெறும் ஒரு கிரகம் மட்டுமல்ல, கர்மாவின் நிர்வாகி. அவரது கதையில் தாய் தந்தையருடனான உறவு, கடுமையான தவம், தேவர்களுக்கு கூட அஞ்சாத நீதி மற்றும் மனிதர்களுக்கான பெரும் பாடம் அனைத்தும் அடங்கியுள்ளன. வாருங்கள், இந்த மர்மமும் மகிமையும் நிறைந்த சனி பகவானின் முழு கதையையும் ஆழமாக தெரிந்து கொள்வோம். சூரிய தேவர் மிகவும் பிரகாசமானவர். அவரது ஒளி எவரையும் நேரடியாக தாங்க முடியாது. அவரது மனைவி சஞ்சனா தேவிக்கும் இந்த சூழல் கடுமையாக இருந்தது. சூரியனின் வெப்பத்தை தாங்க முடியாமல் சஞ்சனா தனது சொந்த நிழல் வடிவமான சாயாவை உருவாக்கி அவளையே தனது இடத்தில் இருக்கும்படி சொல்லிவிட்டு தவம் செய்ய சென்று விட்டார். சூரியதேவரோ சாயாவை சஞ்சனாவாகவே நினைத்து அவருடன் வாழ்ந்து வந்தார். அந்த இணைப்பில் பிறந்தவர்தான் சனி பகவான். ஆனால் அவர் பிறப்பிலேயே விசேஷம் இருந்தது. அவர் கருவில் இருக்கும்போதே சாயாதேவி கடுமையான தவம் புரிந்து கொண்டிருந்ததால் அந்த தவ சக்தி குழந்தையின் மீதும் படிந்தது. குழந்தை பிறந்ததும் அதன் உடல் கருமை நிறமாக இருந்தது மட்டுமல்லாமல் அதன் பார்வையில் ஒரு விசித்திரமான சக்தி இருந்தது. ஒருமுறை சூரிய பகவான் சாயாதேவியை சந்தேகித்ததால் பாலகன் சனி தனது தந்தை சூரியனை நோக்கி ஒரு பார்வை பார்த்தார். அந்த ஒரு பார்வையிலேயே சூரியன் இருட்டடைந்தார். அதாவது சூரிய கிரகணம் ஏற்பட்டது. இதுவே உலகுக்கு சனியின் சக்தியை முதலில் உணர்த்திய நிகழ்வாகும். பின்னர் உண்மை தெரிந்த பிறகு சனிக்கு பல சவால்கள் ஏற்பட்டன. அவர் சூரியனின் மகனாக இருந்தும் தனது சொந்த குடும்பத்தில் இருந்து விலகி வாழ வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஆனால் இந்த நிலை அவரை மனம் தளரச் செய்யவில்லை. மாறாக அவரை மேலும் ஆன்மீக பாதையில் அழைத்துச் சென்றது. தனது வாழ்க்கையின் நோக்கத்தை புரிந்து கொள்ள சிவபெருமானை நோக்கி மிகவும் கடுமையான தவத்தை தொடங்கினார். ஆண்டுகள் பல கடந்தன. நீரின்றி, உணவின்றி, காற்றில் வாழ்ந்து தவம் புரிந்தார். அவரது தவத்தின் தீவிரம் மிகவும் அதிகமாக இருந்ததால் 3 உலகங்களும் அதிர்ந்தன. தேவர்கள் கூட அஞ்சும் அளவுக்கு அந்த சக்தி வளர்ந்தது. இறுதியில் சிவபெருமான் தோன்றினார். மகனே, உனது தவம் மிகவும் சிறப்பானது. என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். சனி தேவர் கூறினார், ஈசனே, உலகிலுள்ள அனைத்து உயிரினங்களும், தேவர்கள், அசுரர்கள், மனிதர்கள், விலங்குகள் என யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் செய்யும் நன்மை தீமைகளுக்கு ஏற்ப பலனளிக்கும் அதிகாரம் எனக்கு வேண்டும். யாரும் எனது நீதியிலிருந்து தப்பிக்க முடியாத அளவுக்கு அதிகாரம் அளியுங்கள். சிவபெருமானும் அந்த வரத்தை அளித்தார். மேலும் அவரை நவகிரகங்களில் மிக வலிமை வாய்ந்தவர் என்றும் கர்மாதிபதி என்றும் பெயரிட்டார். காகத்தை அவரது வாகனமாகவும், நீலவண்ண ஆடைகளை அணியவும், நேர்மையானவர்களுக்கு வளம் வழங்கி தவறு செய்பவர்களை திருத்தவும் கட்டளையிட்டார். அதிகாரம் பெற்ற சனிதேவர் தனது பணியை தொடங்கினார். அவரது நீதி மிகவும் கடுமையானது, ஆனால் மிகவும் நியாயமானது. இராஜா விஸ்வாமித்திரர் போன்ற முனிவர்கள் கூட தவறு செய்தபோது சனி அவர்களுக்கு தகுந்த தண்டனையை வழங்கினார். தேவராஜன் இந்திரனே தனது அகந்தையால் தவறு செய்தபோது சனியின் பார்வையால் அவரது சக்தி குறைந்தது என்று கதைகள் கூறுகின்றன. 7.5 சனி, அஷ்டம சனி இவை தண்டனை அல்ல, இவை நம்மை மாற்றும் காலங்கள். ஒரு இரும்பை எவ்வாறு நெருப்பில் சுட்டு சுத்திகரிக்கிறோமோ அதேபோல் சனி நம்மை சோதனைகளுக்கு உள்ளாக்கி நம்மில் உள்ள தீமைகளை அகற்றி நல்லவர்களாக மாற்றுகிறார். அவரது காலத்தில் நாம் அனுபவிக்கும் கஷ்டங்கள்
நமது கடந்த கால கர்மாக்களுக்கான தீர்வாகும், மேலும் எதிர்காலத்திற்கான ஒரு பாடமாகும். அவர் விரும்புவது ஒன்று மட்டுமே: நேர்மை, உழைப்பு, உண்மை. எளியவர்களுக்கு, ஏழைகளுக்கு, உதவுபவர்களுக்கு, சத்தியம் பேசுபவர்களுக்கு சனி பகவான் மிகப்பெரிய நண்பராக இருப்பார். நாம் நல்லவர்களாக இருந்தால் அவர் நமக்கு மிகப்பெரிய நண்பர். அவர் கொடுப்பவராகவும் வளம் அளிப்பவராகவும் மாறுவார். உதாரணமாக, சப்தரிஷிகளில் ஒருவரான வசிஷ்டர் மற்றும் பல நேர்மையான அரசர்கள் சனியின் காலத்தில் மிகப்பெரிய வெற்றிகளை பெற்றனர் என்பது வரலாறு. ஒருமுறை சனி பகவான் தனது பார்வையை ஹனுமன் மீது செலுத்தினார். ஆனால் ஹனுமன் ராமபக்தியில் முழுமையாக மூழ்கியிருந்ததால் சனியின் சக்தி அவரை எதுவும் செய்ய முடியவில்லை. மாறாக சனி பகவானே ஹனுமந்தனின் பக்தியால் கவரப்பட்டு, உன்னை வழிபடுபவர்களுக்கு நான் தீமை செய்ய மாட்டேன் என்று வரம் கொடுத்தார் என்று கதை உண்டு. மேலும் சனி பகவான் தனது தாய் சாயா தேவிக்கும் மாற்றுத் தாய் சஞ்சனா தேவிக்கும் மிகவும் அன்பாக இருந்தார். இருவரையும் சமமாக மதித்தார். இது நமக்கு அன்பும் மரியாதையும் குறித்த பெரும் பாடத்தை கற்பிக்கிறது. சனி பகவானின் கதையை முழுமையாக கேட்ட பிறகு ஒன்று தெளிவாகிறது: அவர் ஒரு கொடுமைக்காரர் அல்ல. அவர் ஒரு சிறந்த ஆசிரியர், ஒரு நீதிமான். ஆகையால் அவர் நம் வாழ்க்கையில் வரும்போது பயப்படுவதற்கு பதிலாக நமது செயல்களை சரிபார்த்து கொள்ள வேண்டும். நாம் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் பலன் உண்டு என்பதை அவர் நமக்கு நினைவுபடுத்துகிறார். நன்றி, வணக்கம். ஒரே உடல், ஆனால் இரண்டு பிரிவுகள். விதி செய்த சதியால் தலை ஒன்றாகவும் உடல் ஒன்றாகவும் மாறிய மர்மம் என்ன? உடல் பிரிந்தும் அந்த மர்மமான சக்தி மட்டும் ஏன் குறையவில்லை? இந்த பிரபஞ்சத்தையே நடுங்க வைக்கும் அவர்களின் அந்த இரகசிய பயணம் விரைவில் உங்கள் முன்னே